இப்போ செமிகண்டக்டர்ஸ் உடைய கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இந்த வேலன்ஸ் பேண்ட் தியரி பற்றி படிச்சுட்டு இருக்கோம். அதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஆக்சுவல் ஷேப் ஆஃப் தி கண்டக்ஷன் பேண்ட் வேலன்ஸ் பேண்ட் வரைய போகிறது இல்லை, நாட் நெசசரி. நம்ம என்ன பண்ணிக்கலாம், திஸ் இஸ் த பேண்ட் up to which the electrons are filled. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கிற பேண்டுக்கு பேர் வேலன்ஸ் பேண்டு. அடுத்தது மேலே இருக்கிறதுக்கு கண்டக்ஷன் பேண்டு அப்படின்னு கொடுத்துக்க போகிறேன். இப்போ இது எம்டியாக எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த பேண்ட் கேப்புங்கிறது அப்போ இந்த டிஸ்டன்ஸ், திஸ் இஸ் த பேண்ட் கேப் ஆஃப் தி செமிகண்டக்டர் இஜி. ரிமெம்பர், ஃபார் செமிகண்டக்டர் இஜி லெஸ் தேன் 3 EV இருக்கும். இதில் நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வரேன். சிலிக்கனுக்கு 1.1 EV, ஜெர்மானியத்துக்கு 0.7 EV. இதெல்லாம் எப்படி வருதுங்கிறது கூட இப்போ பார்த்துடலாம். 0.7 EV. இன்னொரு முக்கியமானதை சொன்னேன், கேலியம் ஆர்சனைடு ஒரு காம்பவுண்ட் செமிகண்டக்டர் ஒன்று எடுத்துப்போம், 1.4 EV. இது வந்து 3,5 செமிகண்டக்டர்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் 3,5 செமிகண்டக்டர்னு சொன்னேன். 2,6ல் இருக்கிறது கால்சியம் டெல்லூரைடு இதெல்லாம் வரும், இன்னும் கொஞ்சம் ஹையர் ஆகிடும், 2.3 அது இப்படி போயிடும். தட் இஸ் அபவுட் லெஸ் தேன் 3 EV இருக்கிறது எல்லாமே செமிகண்டக்டர்ஸ் கிளாசிஃபிகேஷனில் வந்துடுறது. அப்போ தான் என்ன நடக்கிறது, தி எலக்ட்ரான் ஃப்ரம் தி பேலன்ஸ் பேண்ட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் டு தி கண்டக்ஷன் பேண்ட். லெட் அஸ் டேக் ஃபர்ஸ்ட் த பியூர் செமிகண்டக்டர் ஐடியா. பியூர் அப்படிங்கிறது எப்படி நடக்கும், அட் ரூம் டெம்பரேச்சர் வேலன்ஸ் பேண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு. எப்படி பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கலாம், ஜெர்மானியத்தை எடுத்துக்கலாம். ஜெர்மானியத்துடைய அட்டாமிக் நம்பர், எலக்ட்ரான்ஸ்ன்னு சொல்லும்போது எலக்ட்ரானுடைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டதில் எது குறிக்கிறது, தி அட்டாமிக் நம்பர் குறிக்கும். இஸ் 32. ஜெர்மானியத்துடைய அட்டாமிக் நம்பர் 32. அப்போ எலக்ட்ரான்ஸ் எப்படி இதில் அரேஞ்ச் ஆகிருக்கும், ஜெர்மானியத்தில் ஃபர்ஸ்ட் ஷெல்லில் 1s2, 2s2, 2p6, அடுத்தது 3s2, 3p6, 4s2 எப்படி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் போ பிரின்சிபல்னு நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, எழுதிட்டுமா? எழுதுறேன், பேர் எழுதுறேன், அவ்வளோதான், நான் சொல்லித்தர போகிறது இல்லை. ஆஃப் போ பிரின்சிபல் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே போல் இந்த எலக்ட்ரான் அதாவது தி பீரியாடிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இந்த தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆட்டம் வரும்போது 3 பிரின்சிபல் நீங்கள் படிக்கணும். கெமிஸ்ட்ரியில் இப்போ படிச்சிருப்பீங்க, பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் படிக்கணும். அடுத்து ஆஃப் போ பிரின்சிபல் ஒன்று இருக்கும். இன்னொரு முக்கியமான பிரின்சிபல் என்ன தெரியுமா, ஹுன்ஸ் பிரின்சிபல், ஹுன்ஸ் ரூல்ஸ்னு வரும். ஸோ இது 3 தெரியணும். இது 3 ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே ஃபிசிக்கல் பிரின்சிபல்ஸ், கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கீங்க அவ்வளோதானே தவிர கெமிஸ்ட்ரியில் ஆட்டம் பற்றி நிறைய படிக்கணும். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அதனால் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பற்றி படிக்கணும்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இதில் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்திருக்கு, அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இதை பற்றி படிக்கிறதுக்கு வேண்டி நம்ம எலக்ட்ரான் அரேஞ்ச்மெண்ட் இன் ஆட்டம்ஸை படிக்கிறதுக்கு கெமிஸ்ட்ரியில் நம்ம அதிகமாக தேவைப்படுது. அதில் 3 வேணும். ஒன்று பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஃபர்ஸ்ட் அதுதான். அடுத்து ஹுன்ஸ் ரூல், அப்புறம் ஆஃப் போ பிரின்சிபல். இது ஸ்பின்னு ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் அதை பற்றி சொல்லும். ஆஃப் போ பிரின்சிபல் எனர்ஜி வைஸ் எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் எலக்ட்ரான்ஸ் சொல்றது ஆஃப் போ. ஆஃப் போனா பில்டிங் அப் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில். ஆஃப் போங்கிறது ஒரு ஆளோட பேர்ல, ஹுண்டுங்கிறது ஒரு ஆளோட பேர், பவுலியோட ஆளோட பேர் வேற. ஆஃப் போங்கிறது ஜெர்மன்ல பில்டிங் அப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஆஃப் போ அப்படின்னா. சரி, இப்போ 32 எலக்ட்ரான் இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான், செகண்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். அப்போ 10 முடிஞ்சுது. இதில் sp_d இருக்கு இல்லையா, 3d வரைக்கும் போனோம். ஸோ இதில் வந்து முதல்ல 6 2 8 ஃபில்அப் ஆகிடும் முதல்ல. ஸோ 18 2 20. இப்போ இப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல எப்படி ஃபில்அப் ஆகுதுன்னு பார்க்கும்போது கடைசியில் இந்த ஃபில்அப் ஆஃப் போ பிரின்சிபல் வழியாக பார்க்கணும். கடைசியில் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஜெர்மானியத்துக்கு 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து நிற்கும். அதனால தான் அது 4th குரூப்பில் வேறு இருக்குது. அதே போல் சிலிக்கானுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4th குரூப்பில் வரதுக்கு ரீசன் என்ன, 4 வேலன்ஸ் எலக்ட்ரான். கார்பன் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ தே வில் ஹேவ் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். கார்பன் 4 கார்பனோட சேரும், ஒரு கார்பன் மீதி 4 கார்பனோட சேரும். சிலிக்கான் அதே போல், ஜெர்மானியமும் அதே போல். என்ன ஒரே வித்தியாசம், கார்பன் இஸ் ஹைலி ரெசிஸ்டிவ், ஸ்லோலி அது ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே வருது. அதாவது செமிகண்டக்டர் ப்ராப்பர்ட்டி வர ஆரம்பிக்கிறது. அப்புறம் அது மெட்டலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அப்புறம் பார்க்கலாம் அதை. ஸோ 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். இது நீ ஒழுங்காக நீ போட்டு பார்க்கணும், நான் போட போகிறது இல்லை. இதை பற்றி ஐடியா சொல்லி கொடுத்தேன். போட்டு பார்த்தீங்கன்னா 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வரும் ஜெர்மானியத்துக்கு. அதனால தான் 4th குரூப்பில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸும்
எப்படி இது ஜெர்மானியம் ஆட்டம்னு எடுத்துக்கலாம். இங்கே ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான், இங்கே 1 2 3, ரைட்? நோ தெர் இஸ் another germanium atom which can have the same number. ஸோ இது ரெண்டும் என்ன ஆகும்? ஒரு பாண்டிங். சேம் வே ஹியர் these two will have a bonding. Here there is a germanium atom, so these two will have bonding. Similarly, the bonding takes place with another germanium here, and இதெல்லாம் ஓவல் ஷேப்ல வரைஞ்சிருக்கிறதெல்லாம் பாண்டிங் தெரியுறதா? இட்ஸ் ஆல் கோவலன்ட் பாண்டிங். ஜிஎன் லூயிஸ் கண்டுபிடிச்சாரு, ஞாபகம் இருக்கா? கெமிஸ்ட்ரியில் படிப்பீங்க. ஜிஎன் லூயிஸ் இன்சிடென்டலி இஸ் a very famous scientist. ஜிஎன் லூயிஸ் ஒரு கோவலன்ட் பாண்டுங்கிற ஐடியா கண்டுபிடிச்சது ஜிஎன் லூயிஸ் தான். அவர் தான் இன்னொன்று முக்கியமானது, இந்த லைட் கான்டாக்ட் ஃபோட்டான்ங்கிற பேர் அவர் கொடுத்தார். ஸோ எப்படி அவர் ஒரே ஆள் எங்கெல்லாம் வந்திருக்காரு பாருங்க. சரி, இப்போ நம்ம இங்கே வந்துடலாம். ஸோ இந்த 4 எலக்ட்ரானும் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆயிருக்கும். இது இப்போ நம்ம பியூர் செமிகண்டக்டர் பற்றி பேசிட்டு இருக்கேன். பியூர்னா எவ்ரிவேர் வித்தின் த சாலிட் ஒன்லி ஜெர்மானியம் ஆட்டம்ஸ் எக்ஸிஸ்ட். அப்போ ஹவு டு தே அரேஞ்ச் themselves? They arrange themselves along a tetrahedral structure and the electrons are all bound like this. So the valence electrons have proper binding, covalent bonding, everything is fine. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சம் ஒரு தெர்மல் எனர்ஜியோ எலக்ட்ரிக் ஃபீல்டோ அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? இந்த ஒன் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் அந்த பாண்டிங்லேருந்து பிரேக் ஆகணும். அந்த பிரேக் ஆகிறதுக்கு உண்டான எனர்ஜி தான் அந்த அந்த பேண்ட் கேப் எனர்ஜிங்கிறது. அப்படின்னா பிரேக் ஆகிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? இந்த எலக்ட்ரான் வெளிது இங்கே வெளியில் வந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லை, அசியூம் தட் திஸ் பாண்டில் பிரேக் ஆகிற இந்த எலக்ட்ரான் வெளியில் வந்திருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சப்போ ஒரு ஹோல் வாஸ் கிரியேட்டட் அண்ட் எலக்ட்ரான் இஸ் அவுட் சைட். நோ த டாட் வச்சதெல்லாம் எலக்ட்ரான், சர்க்கிள் போட்டால் ஹோல் வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல அதே போல் என்ன பண்ணுறோம்? இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து அப்போ கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுது, லீவிங் பேக் எ ஹோல் இன் தி வேலன்ஸ் பேண்ட். இந்த பேண்ட் கேப் தான் அவ்வளோ எனர்ஜி வேணும் அதுக்கு. இந்த பாண்டிங்கோடைய எனர்ஜி, இந்த கோவலன்ட் பாண்ட் எனர்ஜி இன் ஜி இஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 0.7 eV. அதுதான் இந்த பேண்ட் கேப்பாகவும் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. புரியுறதா? சேம் வே சிலிக்கன் எடுத்துட்டா the band gap is 1.1 eV, therefore the bond energy will be of that order of 1.1 eV. So it requires that much amount of energy to release this. So normal room temperature la நடக்குமா அப்படின்னு கேட்டா room temperatureலயே நடக்குது. எஸ், 0 கெல்வின்ல இது பாண்ட் பிரேக் பண்ண முடியாது. பட் ஹையர் டெம்பரேச்சர்ல பாண்ட் பிரேக் பண்ணும். குவாண்டம் மெக்கானிக்ஸ் பிரகாரம் இப்போ இதனுடைய எனர்ஜி பார்க்கணும்னா தெர்மல் எனர்ஜின்னு பார்த்தா இதான் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் டைம்ஸ் டெம்பரேச்சர். திஸ் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் டைம்ஸ் டெம்பரேச்சர் நீங்கள் ஈவியில் கன்வெர்ட் பண்ணணும்னா எலக்ட்ரானிக் சார்ஜால் டிவைட் பண்ணணும். பண்ணால் எவ்வளோ வரும்? இந்த 0.03 EV தான் வரும். இது என்ன சார் 0.03 EV தான் ரூம் டெம்பரேச்சர் வருது, வேற 0.7 EV இது டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்றீங்க இல்லையா? எஸ், திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட். சி ஓவராலாக யூனிஃபார்மாக இந்த டெம்பரேச்சரில் 0.03 தான் இருக்கும். பட் there will be a fluctuation, there will be a small variances. Fluctuations சொல்றது எல்லாமே அலோ பண்றது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்லும்போது சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இப்போ மாடர்ன் ஃபிசிக்ஸ்க்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு. அந்த தியரிஸ் பிரகாரம் even at room temperature which has got a thermal energy of so much, it can break the bond and bring the electron outside, which is what is required is about 0.7 for germanium. It is still possible. So these some of the electrons are transferred to the conduction band. So in a pure semiconductor இது break ஆகி வரக்கூடிய இந்த ஹோல் இருக்கு இல்லையா, அப்போ நம்பர் ஆஃப் ஹோல்ஸ்ன்றது நம்ம let us take it as P, number of electronsங்கிறது let us take it as N. P will be equal to N in pure semiconductor. எப்படின்னு புரிஞ்சுதா? எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டக்ஷன் பேண்டுக்கு போச்சோ அவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வேலன்ஸ் பேண்டில் இருந்தானோ. ஸோ எவ்வளோ பிரேக் ஆச்சோ அவ்வளோ ஹோல்ஸ் வரும். சரி, இந்த எலக்ட்ரான் இப்போ ஃப்ரீ ஆகிடுது. ஸோ இட் கேன் மூவ் அரவுண்ட் த சாலிட் ஃப்ரீலி டு ஃபார் கண்டக்டிவிட்டின்னு தெரிஞ்சுது. ஹோல் எப்படி கண்டக்ட் பண்ணும்? ஹோலும் கண்டக்ட் பண்ணணும்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? டோட்டல் தேர்ஃபோர் என்ன சொன்னேன்? சிக்மா இ இஸ் ஈக்குவல் டு சிக்மா இ பிளஸ் சிக்மா ஹெச்ன்னு சொன்னேன்னா இப்போ நம்ம பி என்னன்னு எழுதிக்கலாமா? இது பிங்கிறது ஃபார் ஹோல்ஸ், என் ஃபார் எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கலாம், அல்லது எலக்ட்ரான்ஸ் இது ஹோல் ஹெச்னு கூட போட்டுக்கலாம். ஸோ இது எப்படி அக்கௌண்ட் பண்ணுறோம்? ஹோலும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிச்சோம். அந்த ஹோல் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா இப்படி எப்படி இப்போ சாரி இந்த எலக்ட்ரான் ஓடி போக ஆரம்பிச்சிருது, அதாவது ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிச்சிருது. இந்த ஹோல் என்ன பண்ணுறது? ஹோலால் ஃப்ரீயாக சுற்ற முடியாது, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த பாண்ட் இது. அப்போ என்ன பண்ணும்? இந்த நெய்பரிங் எலக்ட்ரான் இருக்குல்ல, அது இங்கே ஜம்ப் பண்ணும்.
அப்போ ஹோல் இந்த பக்கம் கிரியேட் ஆகும். இங்கே இருக்கிற நெய்பரிங் எலக்ட்ரான் இங்கே ஜம்ப் பண்ணும், அப்போ ஹோல் இப்படி போகும். தெரியுறதா? ஸோ எலக்ட்ரான் இப்படி ஜம்ப் பண்ணால் ஹோல் என்ன ஆகுது? லெஃப்ட் டு ரைட் எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணால் ஹோல் வந்து ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகுது. தெரியுறதா? ஸோ திஸ் இஸ் கால்டு ஹாப்பிங்னு பேர் இதுக்கு. ஸோ ஹோல்ஸ் கேன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி பை மீன்ஸ் ஆஃப் வாட் இஸ் கால்டு ஹாப். ஹாப் ஆஃப் யார் ஹாப் பண்ணுறது? ஹோல் ஹாப் பண்ணலை, எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணுறது பேர் ஹாப்னு சொல்லுவோம். ஹாப் ஸ்டெப் அண்ட் ஜம்ப்னு நம்ம ட்ரிபிள் ஜம்புக்கு பேர் சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? ஹாப் ஸ்டெப் அண்ட் ஜம்ப் ஞாபகம் இருக்கா? ட்ரிபிள் ஜம்பில் பேர். அந்த ஹாப்புங்கிறது அப்படியே அர்த்தம் அதுதான், ஒரு ஜம்ப் பண்ணுறது, குதிக்கிறது. ஸோ அந்த ஹாப்பிங்னு பேர். எலக்ட்ரான் ஆக்சுவலி அந்த பாண்டிங்கில் இருக்கிற வேகன்சி பொசிஷனுக்கு குதிக்கிறது, இங்கே வேகன்சி கிரியேட் ஆகுது, உடனே இன்னொரு எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணுறது. ஸோ எலக்ட்ரான் இப்படி ஜம்ப் பண்ணி வரும். இந்த எலக்ட்ரான் ஃப்ரீயாக சுற்றின்னு இருக்கு வெளியில், வேற இந்த எலக்ட்ரான் ஃப்ரீயால சுற்ற முடியாது, இந்த பாண்ட்லேருந்து அடுத்த பாண்டுக்கு போகும். அப்போ ஹோல் வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுது. புரியுறதா? அப்போ ஹோல் வந்து ஃப்ரீயாக சுற்றின்னு இருக்க முடியாது. ஒன்லி எலக்ட்ரான் ஒரு பாண்டுலேருந்து இன்னொரு பாண்டுக்கு, அந்த ஹோல் இருக்கிற பாண்டுக்கு ஜம்ப் பண்ணுறது, ஹாப் பண்ணால் தான் ஹோல் மூவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஐடியா ஆஃப் கண்டக்ஷன் பை மீன்ஸ் ஆஃப் ஹோல்ஸ் இன் த செமிகண்டக்டர் அண்ட் செமி மெட்டல்ஸ்லையும் இது நடக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. புரியுறதா? ஸோ ஹோல்ஸ் ஆஸ் வில் ஆல்சோ பார்ட்டிசிபேட் in the total conduction of electricity in a semiconductor, pure semiconductor. இந்த மாதிரி அப்போ pure semiconductor என்ன சொல்லுவோம்? The number of holes is equal to the number of electrons. அதாவது number of holes எங்க இருக்கும்? வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கும். number of electrons எங்க இருக்கும்? கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கும். they are equal. எப்போ இதுக்கு pure semiconductorல at any temperature. இந்த பியூருக்கு இன்னொரு பேரு intrinsic னு பேரு. இன்ட்ரின்சிக்னா இன்னேட், இன்ட்ரின்சிக். இந்த ஸ்பின்னு சொல்லி படிப்போம் நம்ம, எங்க அட்டாமிக் ஃபிசிக்ஸ்ல படிச்சிருப்போம். ஸ்பின்னை பத்தி பேருவோம். ஸ்பின்னுங்கிறதுனா ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ எலக்ட்ரான் ஆர் புரோட்டான் கால்ட் இன்ட்ரின்சிக். சொன்னேன் இன்ட்ரின்சிக்னா என்ன? பிறக்கும் போதே அது இருக்கு. ஸோ இன்ட்ரின்சிக் இந்த இடத்துல இருந்தா நோ அதர் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள வரல, அதுவேளை அதோடைய இன்னேட் ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி, அதாவது பியூருங்கிறதுக்கு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் நம்ம சொல்லுவோம். ரைட்? இப்போ எப்படி ஹோல்ஸும் பார்ட்டிசிபேட் பண்றதுன்னு பார்த்தோம். இது பியூர் டெம்பரேச்சர் உடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால. அடுத்தது நம்ம ரெண்டாவது படிக்க சொன்னது என்னது? இன்னொரு கண்ட்ரோல்னு சொன்னது என்ன? இம்பியூரிட்டி கண்ட்ரோல்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இம்பியூரிட்டி கண்ட்ரோலுங்கிறது எப்படி வருதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இம்பியூரிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறது எப்படி வரும்? வில் சி. இதே டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் தான் இருக்க போகிறது. ஐ எம் கோயிங் டு பிரிங் இதே கோவலன்ட் பாண்டிங்லாம் இருக்கும். ஐ எம் கோயிங் டு பிரிங் impurity inside the semiconductor. What type of impurity? There are two types of impurity we are going to consider. One is the pentavalent impurity. Penta அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அஞ்சுன்னு அர்த்தம். இன்னொன்று வந்து ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி. ட்ரை அப்படின்னாலே மூணுன்னு அர்த்தம். ஸோ ஆக்சுவலாக செமிகண்டக்டர்ஸ் நம்ம படிக்கிற சிலிக்கன் ஜெர்மானியத்துக்கெல்லாம் என்ன இருக்கும்? 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 4 கோவலண்ட் பாண்டிங் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டியை எடுத்துக்க போறோம். என்ன அர்த்தம்? அந்த சாலிட்ல சில ஜெர்மானியம் ஆட்டம்ஸ்க்கு பதிலாக அந்த இடத்துல பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி வரப்போகுதுன்னு அர்த்தம். பென்டாவேலண்ட் ஆட்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லு பார்க்கலாம். ஆன்டிமனி, பாஸ்பரஸ், ஆர்சனிக், they are all belong to the 5th group. தெரியுறதா? So they will have 5 valence electrons. 5 valence electrons. So they are going to replace germanium in the pure crystal. It becomes impure crystal, right? So let us see how it is happening. This is the pentavalent arsenic னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? அதுக்கு 5 எலக்ட்ரான் இருக்கணும் இல்லையா? 5 எலக்ட்ரான் இருக்கணும். தெரியுறதா? 5 எலக்ட்ரான் இருக்கும். இதுல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மானியத்தோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மானியத்தோட 4 எலக்ட்ரான் என்ன ஆகும்? கோவலண்ட் பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணிக்கும். 4 எலக்ட்ரான் கோவலண்ட் பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணிடும். தெரியறதா? எப்படின்னு புரியுறதா? அண்ட் இந்த ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் ஆயிடுறது, இதுக்கு பாண்டிங் இல்லாத ஃப்ரீ எலக்ட்ரான் ஆயிடுறது. ஸோ எவ்ரி ஆர்சனிக் ஆட்டம் or Sb atom or phosphorus atom as an impurity in germanium crystal or a silicon crystal will leave 1 electron extra. This is the free electron. So this free electron is available for conduction. So how many pentavalent impurities நீ add பண்றியோ அவ்வளவு number of free electrons நமக்கு கிடைச்சிடும்.
சப்போஸ் ஐ சே என்டி, ஏன் டின்னு வச்சிருக்கேன்னு சொல்றேன். என்டினா என்ன அர்த்தம்? டினா இங்க டோனாரை குறிக்கிறது. இந்த இம்பியூரிட்டிக்கு பேரு டோனார் இம்பியூரிட்டின்னு பேர். அதாவது இட் இஸ் டொனேட்டிங் ஒன் எலக்ட்ரான் ஃபார் கண்டக்ஷன் பர்பஸ். அதனால இது டோனார் சொல்றது நம்பர் ஆஃப் டோனார்ஸ் என்டி, எவ்வளவு ஆட்டம்ஸை நான் வந்து இதுக்குள்ள இம்பியூரிட்டி ஆட் பண்ணியிருக்கேனோ, பென்டாவேலன்ட் போட்டிருக்கேனோ, அவ்வளவு நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இப்போ கிடைச்சிருக்கும். புரியுறதா? ஸோ இது என்ன பண்ணும்? ஏற்கனவே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ரூம் டெம்பரேச்சர்ல சில ஜெர்மேனியம் ஆட்டத்துலேருந்து சில எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியில வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த எலக்ட்ரான்ஸோட இதையும் சேர்ந்துடும். அண்ட் ஆல்சோ இன்னொன்று இம்பார்ட்டன்ட் பாருங்க, இப்போ எக்ஸ்ட்ரா இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், ஒரு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்களாம் ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்போ இது நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கா, அப்போ நிறைய எலக்ட்ரான்ஸ் வாங்கப்பா அப்படின்ட்டு ஏற்கனவே இருக்கிற ஹோல்ஸ் கிரியேட் ஆயிருக்கும்ல. எப்படி தெர்மல் அஜிடேஷன்னால ஏற்கனவே இந்த பாண்ட் ஜெர்மேனியம் பாண்ட் பிரேக் ஆகி எலக்ட்ரான் வெளியில வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்குமே, அந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்கா ஃபில்அப் பண்ணி வச்சிடும். ஸோ இஃப் யூ ஆட் பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி என்ன பண்ணும், ஏற்கனவே தெர்மல் அஜிடேஷன்னால வந்தக்கூடிய ஹோலை இந்த எலக்ட்ரான்ஸ்ல போய் ஃபில்அப் பண்ணி வெளியில வர விடாம பண்ணிடும், ஹோல்ஸ் ஃபார்ம் விடாம பண்ணிடும். அப்போ யூ லவ் எலக்ட்ரான்ஸ் ஆஸ் டாமினன்ட் கேரியர்ஸ். டாமினன்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி இன்னொன்று சொல்லலாம், மெஜாரிட்டி கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெஜாரிட்டி கேரியர்ஸாக இருக்கும், ஹோல்ஸ் ஆர் மைனாரிட்டி கேரியர்ஸ் ஆகிடும். அதாவது ரொம்ப கம்மியாயிடும். தி பிரசன்ஸ் ஆஃப் மோர் எலக்ட்ரான்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் முதல்ல எக்ஸ்ட்ராவா, எவ்வளோ நம்பர் ஆஃப் டோனார் ஆட்டம்ஸ் இருக்கும் அவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். தி பிரசன்ஸ் ஆஃப் மோர் எலக்ட்ரான்ஸ் வில் மேக் த ஹோல்ஸ் பாப்புலேஷன் சப்ரஸ்ட் and holes will become minority carriers, electrons will become dominant majority carriers, and this type of pentavalent impurity added semiconductor is called n type semiconductor. n ங்கிறது for அந்த number of electrons ங்கிறது n னு குறிக்கிறோம் இல்லையா, நெகட்டிவ் னு வெச்சுக்கலாம், n எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் னு வெச்சுக்கலாம், n type semiconductor னு பேரு. இந்த செமிகண்டக்டருக்கு இப்போ எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்க, எப்படி கண்ட்ரோல் பண்றோம், நம்பர் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் எவ்வளவு ஆட் பண்றோமோ அதுக்கு ஏத்தா போல கண்டக்டிவிட்டி மாறும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நம்பர் ஆஃப் இம்பியூரிட்டி வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஒன்று இல்லாமல் இம்பியூரிட்டி கண்ட்ரோலை பற்றி பார்த்தோம். எப்படின்னு புரிஞ்சுது இல்லையா? இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான் வெளியில் வந்துடும். அப்போ நம்பர் ஆஃப் டோனார்ஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் தி எலக்ட்ரான்ஸ் எக்ஸிஸ்ட் இன் லார்ஜ் நம்பர் வில் மேக் தி ஹோல்ஸ் சப்ரஸ்ட். தேர்ஃபோர் அது என்ன ஆகும், ரீகாம்பினேஷன் வழியாக சப்ரஸ் பண்ணி ஹோல்ஸ் பிகம் மைனாரிட்டி கேரியர்ஸ். ஆல்மோஸ்ட் ஹோல்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் நில்லுன்னு எடுத்துடலாம். ஸோ தட் தி பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி ஆடட் செமிகண்டக்டர்ல P is equal to n இருக்க போறது இல்லை, P ஓட நம்பர் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட போகுது, டோட்டலி டாமினன்ட் n டைப்பா இருக்கும். அப்போ கண்டக்டிவிட்டி சிக்மா இஸ் ஒன்லி டியூ டு தி எலக்ட்ரான்ஸ். ஹோல்ஸ் பத்தி மறந்துடலாம். இது எப்படி இங்க வியூ பண்ணலாம், இதுல இந்த பேண்ட் கேப் பேண்ட் தியரியை வச்சு எப்படி வியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த இம்பியூரிட்டி செமிகண்டக்டர்ல எப்படி இருக்குன்னா, இட் இஸ் லைக் தி டோனார் level is formed very close to, this is donor level. Donor level na donor energy level is created within the forbidden சொன்ன இல்லையா electron energy level இங்க இருக்காதுன்னு. இப்போ இந்த pentavalent ஆட் பண்ணதால ஒரே ஒரு energy level is created in the forbidden gap. So this is called donor level. The donor level is very close to the conduction band. எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் இது டோனார் லெவலுக்கு இருக்குன்னா, of the order of nearly 0.01 eV தான் இருக்கும். 0.01 eV தான் இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டோனார் லெவலில் இருக்கிற இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இதில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், தெரியுறதா? இந்த டோனார் லெவலில் இந்த டோனார் லெவல் டோனார் இஸ் ஏபிள் டு டொனேட் எலக்ட்ரான்ஸ் இதெல்லாம் இருக்கும். 0.01 eV தான் இந்த கேப்பு. அப்போ ஈஸியாக நான் சொன்னேன் இல்லையா, டெம்பரேச்சர் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும், 0.03 EVன்னு சொன்னேன் இல்லை. ஸோ ஈஸிலி தீஸ் ஃபெலோஸ் வில் மூவ் டு தி கண்டக்ஷன் பேண்ட் லெவல். அண்ட் இது ஹோல்னு இந்த இடத்துல ஒரி பண்ணிக்க வேண்டாம், இது ஹோல்னு கிடையாது. ஏன்னா இது வந்து பாண்ட்லேயே முதல்ல இல்லை, பாண்ட்ல இருந்தால் தானே அது ஹோல்னு சொல்லுவோம். ஸோ இது ஹோல் கிடையாது இந்த இடத்துல. தி டோனார் லெவல் பிகம் எம்டி அண்ட் தீஸ் எலக்ட்ரான்ஸ் இன் த டோனார் லெவல் வில் can easily shift over or transfer to the conduction band. Therefore we have electrons donated by the pentavalent impurity available in the conduction band for conductivity purpose. So புரிஞ்சுதா? இது இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ட்ரைவேலண்ட்னா என்ன நடக்க போறதுன்னு, ட்ரைவேலண்ட்னா
மூணு இருக்கிற வேலன்சி, அதாவது தேர்ட் குரூப் மெட்டல்ஸ் ஆர் கோயிங் டு ஹெல்ப். வாட் ஆர் த தேர்ட் குரூப் மெட்டல்ஸ்? போரான், இண்டியம், தீஸ் ஆர் த டூ இம்பார்ட்டன்ட் தேர்ட் குரூப் மெட்டல்ஸ், ரைட்? இப்போ இந்த இடத்துல அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல லெட் மீ அஸ்யூம் இண்டியம் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ இட் ஹஸ் அ டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான். ஏன்னா 3 தான் இருக்கு, 4 இல்லை, தெரியுறதா? ஸோ இட் ஹஸ் காட் ஒன்லி 3. அப்போ 3 ஜெர்மானியத்தோட இது பாண்டிங் போட்டுரும். பாண்டிங் முடிஞ்சிடுது, இங்கே முடிஞ்சாச்சு, இங்கே முடிஞ்சாச்சு, இங்கே முடிஞ்சாச்சு. There is a hole here created. Therefore, this hole is, how many holes are going to be there? How many acceptor impurities are going to be there? So many holes are there னு சொல்லுவேன். இது acceptor, இதுக்கு எப்படி டோனார்னு பேர் கொடுத்தோம்? பென்டாவேலன்ட்ல டொனேட் பண்றது எலக்ட்ரானை. இது ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கும், ஏன்னா அது ஹோல் இருக்கிறதால. ஸோ எலக்ட்ரான் will hop here, another electron will hop here. So the conduction in this type of impurity, trivalent impurity இருக்கிற செமிகண்டக்டர்ல holes dominate பண்ணும். So holes are the majority carriers and electrons once again will be suppressed. You know, number of holes will be dictated by number of acceptor impurities. நீங்க எப்படி number of electrons are dictated by number of donor impurities மாதிரி இங்க acceptor impuritiesங்கிறது யாரு? Trivalent impurities. So holes are the majority carriers, electrons become the minority carriers. So not only the number இப்படி மட்டும் இருக்காது, இது என்ன பண்ணும்? எலக்ட்ரானுடைய பாப்புலேஷனை சப்ரஸ் பண்ணும். எப்படி எலக்ட்ரான் பாப்புலேஷன் இருக்கும்? எப்பவுமே இருக்கும் இல்லையா? தெர்மல் எனர்ஜினால சில ஜெர்மானியத்திலேருந்து எலக்ட்ரான் வெளியில வந்திருக்கும், ஹோலும் எலக்ட்ரானும் கிரியேட் ஆயிருக்கும். பட் இந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் இது நம்பரை, இந்த தெர்மல் எஜிடேஷன்ல வந்த நம்பரை இன்னும் குறைச்சி only dominant conductivity is due to the p hole type of impurity. Therefore this type of semiconductor where trivalent impurity is available for conduction is called p type semiconductor. இப்போ எனர்ஜி லெவல் பொறுத்த வரைக்கும் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, p typeல the p type energy acceptor level is created very close to the valence band. It is created very close to the valence band. அப்ப இங்க எல்லாம் என்ன இருக்கு? ஆக்சுவலா என்ன இருக்கு? இங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கு, புரியுறதா? அக்செப்டார் லெவல்ங்கிறது ஹோல் தானே கிரியேட் பண்ணோம். இது எவ்வளவு கேப் இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒன்ஸ் அகைன் the difference between the valence band டாப்புக்கும் அக்செப்டார் லெவலுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ஒன்ஸ் அகைன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 0.01 EV தான் இருக்கும். அப்போ ரூம் டெம்பரேச்சர்லேயே அந்த எனர்ஜி அதுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும். அப்போ என்ன ஆகும்? வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான்லாம் என்ன ஆகும்? இங்கே போயிடும், இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ லீவிங் பிஹைண்ட் ஹோல்ஸ் இன் தி வேலன்ஸ் பேண்ட். இங்கெல்லாம் எலக்ட்ரான் வந்துடும். இப்போ புரியுறதா? இந்த இடத்துல எலக்ட்ரான் வருதுன்னா என்ன? ஹாப் பண்ணுறது பேர் தான் எலக்ட்ரான் சொன்னேன். அப்போ ஹோல்ஸ் இங்கே இருக்குன்னு அர்த்தம். வேலன்ஸ் பேண்டில் ஹோல் வருது. எப்படி ஜெர்மானியம் இன்னொரு ஜெர்மானியத்தோடு இருக்கிறதுல இந்த ஹோல் கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது ஞாபகம் வச்சுக்கணும், கண்டக்ஷன் பேண்டில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது இந்த மெட்டீரியல் இஸ் ஏபிள் டு கண்டக்ட். சேம் வே வேலன்ஸ் பேண்டில் தான் ஹோல்ஸ் ஃபார்ம் ஆக முடியும், கண்டக்ஷன் பேண்டில் இல்லை. வேலன்ஸ் பேண்டில் ஹோல்ஸ் ஃபார்ம் ஆனாலே இட் இஸ் ஏபிள் டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எ செமிகண்டக்டர், எ மெட்டல் ஆர் எ மெட்டீரியல் can conduct electricity whenever there is electrons in the conduction band, whenever there is holes in the valence band. புரியுறதா? அப்போ trivalent impurity நம்ம acceptor impurity போட்டோம்னா a very close to the top of the valence band acceptor level is created, and immediately the level is so small at room temperature even the electrons in the valence band will shift over to the acceptor level and leaving behind holes in the valence band. Therefore the number of acceptor trivalent atoms impurities is equal to the number of holes available and little bit more இருக்கும், ஏன்னா தெர்மல் எஜிடேஷன்ல வரக்கூடியது. பட் இது மெஜாரிட்டின்னு தான் சொல்றோம். மைனாரிட்டின்னு அர்த்தம் கொஞ்சம் இருக்கும்னு அர்த்தம். எப்படி இதுல ஹோல்ஸ் கொஞ்சம் மைனாரிட்டியா இருக்க மாதிரி எலக்ட்ரான் கொஞ்சம் மைனாரிட்டியா இருக்கும். அந்த டைப் ஆஃப் செமிகண்டக்டர் பேருன்னு p டைப் செமிகண்டக்டர். ஸோ இம்பியூரிட்டியை வச்சுண்டு நம்ம 2 விதமான செமிகண்டக்டரை கிரியேட் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல்னு புரியுதா? இது 2 விதமான கண்ட்ரோல் இதுலேயே வருது பாரு. டைப் மாற்ற முடியும், n டைப் p டைப்னு மாற்ற முடியும். தி நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் அண்ட் ஹென்ஸ் தி கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த கண்ட்ரோல் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட். வேர் மெட்டல்ஸ் இந்த கண்ட்ரோல்லாம் நம்ம பண்ண முடியாததால தான் செமிகண்டக்டர்ஸை வச்சுட்டு நம்ம எலக்ட்ரானிக் டிவைசஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியறது, புதிய டிவைஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியறதுன்னு தெரிஞ்சுதா? ஸோ இந்த இம்பியூரிட்டி பென்டாவேலண்ட் ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டியை வச்சு வரக்கூடிய செமிகண்டக்டருக்கு பேர்
எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். எப்படி இது இன்ட்ரின்சிக்ங்கிறது பியூர் சொல்றோம், impure semiconductor is called extrinsic semiconductor. காமன் நேம் இது. எக்ஸ்ட்ரின்சிக் அப்படிங்கிறது எது குறிக்கும்? இம்பியூரிட்டி ஆட் பண்ணாலே குறிக்கும். இம்பியூரிட்டி ரெண்டு விதமான இம்பியூரிட்டி நம்மளால ஆட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் கால்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இம்பியூரிட்டி ஆடட் செமிகண்டக்டர்ங்கிறது எக்ஸ்ட்ரின்சிக். இந்த எனர்ஜி பேக் கேப்பை வச்சுட்டு எப்படி நம்ம பி டைப் என் டைப்பை பற்றி சொன்னோங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கேப் வில் பி ஈவன் ஃபார் த அக்செப்டார் லெவல் வேலன்ஸ் பேண்டுக்கும் சரி, டோனார் லெவல் கண்டக்ஷன் பேண்டுக்கும் சரி, value will be very small compared to the room temperature. So immediately electrons in the conduction band in n type available, holes in the valence band for the p type is available for conductivity purpose. So let us have a perfect background of this. Now we'll talk about the devices based on the p type semiconductor and n type semiconductor. ரெண்டு விதமான டைப் செமிகண்டக்டர் நம்ம ப்ரூவ் பண்றோம். அதை வச்சுட்டு சில டிவைசஸ் பத்தி படிக்கலாம்.